யார் என்ன சொன்னாலும் இங்கு இந்த நிலையில் இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன், 1% கூட நமக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். வெற்றிதான் என்பதை நினைத்து யார் வேண்டுமானால் இருக்கட்டும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் கடுமையாக உழைத்தால் வெற்றி பெற முடியும் என்பதற்கு நான் தெலுங்கானா ஆளுநராக இருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு சாதாரண தொண்டர் முந்தைய மிகவும் பலம் வாய்ந்த முதலமைச்சரான சந்திரசேகர் ராவை எதிர்த்து போட்டி போடுகிறார். அதே தொகுதியில் இன்று பலம் வாய்ந்தவராக வெற்றி பெற்றிருக்கும் இந்நாள் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் போட்டி போடுகிறார். என்ன போட்டி என்றால், ரேவந்த் ரெட்டி போட்டி போடுகிற இடத்தில் சந்திரசேகர் ராவ் போட்டி போட வேண்டும், சந்திரசேகர் ராவ் போட்டி போட இடத்தில் ரேவந்த் ரெட்டி போட்டி போட வேண்டும் என்று 2 பேரும் சவால் விட்டு நீயா நானா என்று போட்டி போட்டிருக்கின்ற நேரத்தில் ரேவந்த் ரெட்டி ஜெயிப்பாரா சந்திரசேகர் ராவ் ஜெயிப்பாரா என்று எல்லோரும் உற்று நோக்கி கொண்டிருந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர் அங்கு. இதுதான் பாரதிய ஜனதா கட்சி. எதுவுமே முடியாது என்று நினைக்காதீர்கள். பரிகசிப்பார்கள், ஏளனம் செய்வார்கள், கேவலமாக பேசுவார்கள். அதை பற்றி கவலைப்படாதீர்கள். இந்த ஏளனமாக பேசுபவர்களை எல்லாம் நாம் காதில் வாங்கி கொண்டிருந்தால் இந்த தமிழிசை இந்த ஊருக்காக இங்கே நின்று கொண்டிருக்கும். நான் வரும்பொழுது பார்த்து கொண்டே வந்தேன். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதுக்கு இந்த வேலை? எங்களுக்கு இதாங்க வேலை, இதுதான் வேலை. உங்களை ஓட ஓட விரட்டுவது தான் எங்க வேலை, வேற வேலை இல்லை. அது மட்டுமல்ல, இன்றைய சூழ்நிலையில் நிச்சயமாக நான் கூட்டணி கட்சி தலைவர் அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்னால் 2 மணி நேரத்திற்கு முன்னால் சகோதரர் வாசன் அவர்களை சென்று பார்த்துவிட்டு வந்தேன். இந்த கூட்டம் முடிந்த பின்பு சகோதரர் அன்புமணி அவர்களை பார்க்க செல்கிறோம். அதே போல ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மாற்று சக்தி தமிழகத்தில் உருவெடுக்க வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் தான் முடியும். இந்த தமிழிசை ஒன்றும் எனக்கு பேச பைத்தியமா? ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்து இங்கே நிற்கிற, எனக்கு பைத்தியம் இல்லை. நான் ஒரு மருத்துவர், உங்களுக்கு வைத்தியம் செய்வதற்காகவே இங்கே வந்து. சாதாரண விஷயம் இல்லை. அண்ணன் கருணாகராஜன் மிக அழகாக சொன்னார்கள். ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் எனது நிலையை நானே யோசித்து பார்க்கிறேன். உட்கார்ந்திருப்பேன், 10-15 காவலாளிகள், ஒரு 5-6 பணிப்பெண்கள். இப்படி திரும்பினா தண்ணி வேணுமான்னு கேட்பாங்க, அப்படி திரும்பினா சாப்பாடு வேணுமான்னு கேட்பாங்க. டைனிங் ரூமுக்கு போக மாட்டேன். டைனிங் ரூமுக்கு போனீங்கன்னா பிரியாணி, சிக்கன் எல்லாம் இருக்கும். எதை சாப்பிட்றதுன்னு தெரியாது. வெளியே வந்தா 10 காவலர்கள் ஓடி வருவாங்க, என்ன மேடம் என்ன மேடம் என்ன மேடம். ஆனா 10 காவலர்கள் ஓடி வந்தாலும் 100 என் தொண்டர்கள் ஓடி வரும் பெருமை எனக்கு கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.